இதெல்லாம் கூட்டி முடிக்கிறதுக்கே எனக்கு ஒரு நாள் ஆகும் போலயே. கடவுளே, என்ன இது சோதனை! சரி, காலையில் எழுந்திரிச்சு நம்மளே கூட்ட வேண்டியதாக இருக்குது. எல்லா வேலையும் நம்மளே பார்க்கணும். இந்த கழுவி சும்மாவே உட்காந்துக்கிட்டு எல்லா வேலையும் வாங்குது. ஆனால் ஊருக்குள்ளே போய் கேட்டால் நான் தான் எங்கே ஊர் சுற்றுறேங்கிற சொல்லி ஒரு நாளாவது சோறாக்குமா, பாத்திரம் தேய்க்குமா, எதுவும் பண்ணுறதில்ல. மகளை பார்த்தா மட்டும் ஓடிடும். இங்கேருந்து கொண்டு போய் மகளுக்கு கொடுக்கறதுக்கு தான் ஆகும். என்ன பெரிய வீட்டுக்கு வரேன்னு சொன்னால் ஒன்றும் ஆளவே காணும். ஒருவேளை இவளுக்கு தெரிஞ்ச வேண்டான்னு சொல்லிட்டாலே என்னமோ. இவளுக்கு தெரிய வாய்ப்பில்லை, அவள்கிட்ட சொல்லாதீன்னு தான் சொல்லியிருக்கிறேன். அவளாக வர மாதிரி வர சொல்லி இவளுக்கு தெரிஞ்சால் இப்போ விடுவாளே என்ன. நான் போய் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி என் பையனுக்கு ஒரு சூனியக்காரியா எல்லாம் தலையெடுத்து. என்ன சமைச்ச மாதிரியும் தெரியல, ஒன்றும் தெரியல. பையன் ஸ்கூலுக்கு போகும்போதாவது 8-9 மணிக்கு சோறு கிடச்சிட்டு இருந்துச்சு. இப்போ நேராக மத்தியானம் சோறு தான். ஐயோ கடவுளே, எல்லாம் என் தலையெழுத்து. ஏய் இந்தாடி, இன்னைக்கு என்ன சமையல்? இனிமேல் தான் சமைக்க போகிறேன். பருப்பு வைக்கலான்ட்டு இருக்கிறேன். பருப்பா? பருப்புனா முழுங்க முடியாது. ரசம் வைப்பையா? வைக்கிறேன். ஏப்பா சோமு, எங்கப்பா போகிற? ஓட்டம் வரைக்கும் போயிட்டு வரேம்மா. கொஞ்ச நேரம் கழிச்சு போ. உன் தங்கச்சி வரேன்னு சொல்லியிருக்கிறா. அப்புறம் அவள் வரும்போது நீ இல்லைன்னா இவ என்ன சொல்லுவாளோ தெரியல. அவள் வந்ததுக்கப்புறம் நீ போவையாமா? என்ன சொல்கிற? எப்போ? பிள்ளைய கூட்டிகிட்டு வர்றேன்னு சொன்னேன். மணி 10 ஆச்சு, வந்துருவா. இரு. அங்கே சொல்லியிருந்தா போய் சிக்கனோ மட்டனோ வாங்கிட்டு பண்ணல. சரி இருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். இல்லை இரு. நீ அவள் வந்ததுக்கப்புறம் போ. இல்லைன்னு இந்த சுனியக்காரி என்ன சொல்லுவாளோ தெரியல. அதனால் நீ அவள் வந்ததுக்கப்புறமே போ. சரிம்மா. நான் வேறு அவள்கிட்ட எதுவும் சொல்லிக்கல. வந்தா என்ன சொல்லுவான்னு தெரியல. நீ தெரியாத மாதிரியே காட்டிக்கோ, சரியா? அதெல்லாம் தெரியாத மாதிரியே நடந்துக்கிறோம் போங்க. அடடா தங்கக்குட்டி வாங்க. என்னம்மா, எப்படி இருக்கீங்க? இருக்கேன். அந்த ஏமா இவ்வளோ சலிச்சுட்டு சொல்கிறீங்க? என்ன பண்ணுறது, நீ காலையிலேயே சமைக்கல. இப்போ தான் போய் அடுப்படையில் நின்றுட்டுருக்கிறா. என்ன பண்ணுறது, பசி வயிற்றுக்கு இல்லது. இது எதை தினம் என் பொழப்பு. ஆமாம் கம்முன்னு இருக்குமா. இது மாப்பிள்ளை வரலையாம்மா? வரல. வந்தார், எங்கள் நினைத்து விட்டுட்டு அப்படியே போயிட்டாரு. ஏதோ வேலை இருக்காமா. ஏன் உள்ளே வந்தா என்னவாம்மா? அம்மா வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கம்மா. ஏன்பா மாப்பிள்ளைக்கு ஏதாவது கோவமா? மாமா எனக்கு சாக்லேட் வேணும். சரிதான் தங்கம், வாங்கி தர. வாங்க வெளியே போயிட்டு வரலாமா கடைக்கு? சரி, நம்ம கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. அவர் கோவம் இல்லை இல்லைண்ணா, இது வேலை இருக்குது அவ்வளோதான். மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை. வருவாங்க, எங்களை கூட்டிகிட்டு வரக்கு வருவாங்களா? அப்போ பேசிக்கலாம் விடுங்க. சரிடா தங்கம் போகலாம். சரிம்மா, கடைக்கு போயிட்டு வரேன். ஏம்மா என்ன பண்ணுறீங்க? அண்ணி நல்லா பார்த்துக்கிறது இல்லையா உங்களை? நீங்கள் வேணா என் கூட வந்துடுறீங்களா? உங்கூடையெல்லாம் வரலாமா? தால் கஞ்சியோ வார கஞ்சியோ பையன் வீட்டில் இருந்து மருமக காய்ச்சி கொடுக்கறது குடிச்சிட்டு இருக்கிறது எனக்கு நல்லது. அங்கே வந்தேன்னா உன் மாமியார் உன் புருஷன்லாம் எனக்கு கேவலமாக பார்ப்பாங்க. சரி அங்கே எல்லாமே சரியா? ஏன் புருஷன் வந்தோன்னே போயிட்டேன், ஏதாவது சண்டையா? சண்டையெல்லாம் இல்லைம்மா. அவங்களுக்கு நான் 10 பவுன் தான் போட்டு போனேன். பேசினது 15 பவுனு 5 பவுனு ஏன் கொண்டு வரல அப்படிங்கிற கேள்வி என் மாமியார் கேட்டுகிட்டே இருந்துச்சு. போய் வாங்கிட்டு வந்துச்சு. என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். பார்க்கலாம், அதெல்லாம் கொடுக்க முடியாதுமா. அவங்க கேட்குறாங்கன்னு கொடுத்து போட்ட அப்புறம் நாளைக்கு நாங்கள் இவங்க இஷ்டத்தை கேட்பாங்க. ஒவ்வொரு வாட்டி வந்து வாங்க முடியுமா? நம்ம அண்ணன் இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் தேவையா சொல்லுங்க பார்க்கலாம். சரி பார்க்கலாம், உங்கள் அண்ணன்கிட்ட நான் கேட்டு பார்க்குறேன். அதெல்லாம் நினைப்பட்டு கஷ்டப்படுத்தாதம்மா. சரி அண்ணி எங்கே? நான் போய் பேசிட்டு வரேன். சமையல் கட்டலையா? ஆமாம்மா. இப்படி அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம கடமை முடிஞ்சதுங்க. அப்புறம் நம்ம இருந்தால் என்ன இல்லைன்னாங்க. ஆனால் அதுக்கு அவன் ஒத்துக்கணும்ல. அதெல்லாம் நம்ம சொன்னால் கேட்பாங்க. அப்பா அம்மா இல்லாத பையன் நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல. இல்லைன்னா ஊரே நம்மளை தான் கேவலமாக பேசும். சரி அவங்ககிட்ட சொல்லி கூட்டிகிட்டு போகலாம் பொண்ணு பார்க்க போகிறேன்னு. நீ வாட்டுக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறேன் போகலாம் கிளம்புன்னு சொல்லிட்டேன். இவன் அங்கே போய் அவன் என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே. அங்கே அவங்களாம் இதுக்கு ஏதாவது சொல்லிட்டேன்னு என்ன பண்ணுறது? அதெல்லாம் பார்த்துக்கிறேன், நீங்கள் அமைதியாக இருங்க. இன்னமும் நீ சொல்கிற, இருந்தாலும் எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். என்னடா போகலாமா? போகலாம் பாட்டி. இது யார் வீடு தாத்தா? இல்லை எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க வீடு தான். கம்முனு வா. ஏதோ சரியில்லை. இங்கெல்லாம் நம்ம வந்ததே இல்லையே இதுக்கு முன்னாடி. வாங்க உள்ள போகலாம். வாங்க 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 உட்காருங்க. மாப்பிள்ளை வரலைங்க? வரேன் பின்னாடி வந்துட்டு இருக்கான். உட்காருங்க. ஏய் செல்வி போய் டீ காஃபி எடுத்துட்டு வா போ. இல்லைப்பா டீ காஃபி எல்லாம் குடிக்கிறது இல்லை, வயசாகிடுச்சு இல்லை. தண்ணி வேணா கொஞ்சம் கொண்டு வாங்க. இல்லை பொண்ணு பார்க்க வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. வயசான காலத்தில் நாங்கள் அதை குடிக்கிறதுக்கு குடிக்காமே இருக்கலாம். இந்த சம்பிரதாயமெல்லாம் தேவையே இல்லை. உட்காருங்க. ஆமாம் வந்ததுலேருந்து நின்றுட்டே இருக்கீங்க, உட்காருங்க. சரிங்க. நீங்கள் உட்காருங்க. மாப்பிள்ளை வந்தால் அங்கே பக்கத்தில் உட்காரட்டும். இடம் வேணும் உள்ள. சரி.
பொண்ணு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா அப்புறம் சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டுக்கலான்னு பார்த்தோம். அதனால தான் நாங்கள் முதல்ல வந்துடுறோம் அந்த மாதிரி சொன்னோம். உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? ஐயோ அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நீங்கள் வந்து பார்த்துட்டு போய் பிடிச்சிருந்தா சரின்னு சொல்லுங்கள். மாப்பிள்ளை இன்னும் காணுமே. வந்துருவான். அதுக்கு 6 லீஃப் தான் விட்டு வந்துட்டானா, அதை மறுபடியும் போய் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். வந்துருவா இருங்க. சரிங்க. மாப்பிள்ளை வாங்க. என்ன மாப்பிள்ளைங்கிறாங்க? ஓ அப்போ இந்த கிழவி கூர்த்துட்டு நம்மள. உட்காருங்க மாப்பிள்ள. சரிங்க. பொண்ணை வர சொன்னீங்கன்னா பார்த்துக்குவோம். இதோ வர சொல்கிறேங்க. பாப்பா பாப்பா. இப்போ செஞ்ச தப்பா கூட விட்டுக்க மாட்டானே. எதுக்கு இவன் வந்திருக்கான்? அம்மா நம்மகிட்ட எதுவுமே சொல்லலையே. போய் மாப்பிள்ளைக்கு டீ கொண்டு வாடி போ. என்னது மாப்பிள்ளையா? கத்தாதடி ஏதோ பேசு. உங்கள்கிட்ட சொன்னா வேண்டான்னு சொல்லிடுவீங்களா? உங்கள்கிட்ட சொல்லாமல் வர சொல்லியிருந்தோம். சும்மா பொண்ணு பார்த்துட்டு போகிறாங்க, வேறு எதுவும் இல்லை. அவங்க சொந்தக்காரங்க கூட வரல பாரு. உன்னை பார்த்துட்டு போய் பிடிச்சிருந்தா அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க. அப்புறம் தான் பொண்ணு பார்க்குறதெல்லாம் நடக்கும். வீட்டுக்கு சாப்பிட வருது அது மாதிரிலாம். இப்போ போய் டீ கொண்டு வா போ. அவங்க டீ காஃபிலாம் குடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அந்த தாத்தா பட்டிக்கு ஏதாவது ஜூஸ் கீது கொண்டு வா. இல்லைண்ணா அம்மா இப்போ எதுக்கு கத்துற? யாரை கேட்டு அவங்களெல்லாம் வர சொன்னீங்க? எனக்கு அவனை பார்த்தாவே பிடிக்கல. அவனுக்கு இன்னும் குறைச்சலே நல்ல குடும்பம், நல்ல தாத்தா பாட்டியோட வளர்ப்பு, பாரம்பரியமான குடும்பம். அவங்க எல்லாமே விசாரிச்சு தான் கூட்டிகிட்டு வந்துருக்கோம். அந்த பையனும் ஏதோ ஒரு காலேஜில் டீச்சராக இருக்கான் போல. ஆனால் எனக்கு பிடிக்கல. சரிம்மா செல்வி, நாங்கள் இன்னொரு நாள் வரோம். எங்களை மன்னிச்சிருங்க. அவ ஏதோ சின்ன பிள்ளை தெரியாமல் பேசிட்டா. பரவாயில்லப்பா. நாங்கள் போயிட்டு வரோம். மன்னிச்சிடுங்க. நாங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எங்கள் மேலே தான் தப்பு. நாங்கள் பேசி புரிய வைக்கிறோம். உங்களுக்கு நாளைக்கு ஃபோன் பண்ணுறோம். வேணா இல்லைம்மா பரவாயில்ல. அந்த பிள்ளைக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க. ஏன் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க? நாங்கள் போயிட்டு வரோம். இப்படி உன் வாழ்க்கையை நீங்கள் அழிச்சுக்கிறியடி. அந்த மாதிரி குடும்பம் மேலே தேடி போனாலும் கிடைக்காது. செல்வி விடு. சரி நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். ஏங்க அதெல்லாம் வருவேன். உன்னை என்ன சொல்கிறது? எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்படி ஒரு குடும்பம் எல்லாம் கிடைக்குமா? மாமியார் மாமனார் இல்லை, தாத்தா பாட்டி அன்பாக இருக்கிறாங்க. ஐயோ கடவுளே. ஆனால் என் விருப்பத்தை கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டீங்கல்லம்மா. என்னதான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு அவனை பார்த்தாவே பிடிக்கலாமா? இன்னைக்கு இல்லை, அவனை முதல்ல இருந்து எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு மாப்பிள்ளைய முன்னாடியே தெரியுமா? தெரியும். அவன் என் காலேஜ் தான். முதல் நாளே எனக்கு ஒரு சண்டை தான் போட்டான். அவனுக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற நினப்பு. பெரிய இவன். என்னடி சொல்கிற? ஆமாம்மா, தயவுசெய்து இந்த மாதிரி ஒரு சம்மந்தத்தில் கொண்டு வந்து என் முன்னாடி நிறுத்தாதீங்க. எனக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கணும். எப்போ நான் சம்பாதிக்கிறது கரெக்டுன்னு தோணுதோ அப்போ தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இன்னொருத்தனை நம்ப வீட்டுக்கு போயிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டு அவன் காசில் உட்காந்து சாப்பிட்ற நிலமையெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. அப்படி நான் அவன் காசில் சாப்பிட்றதா இருந்தால் நான் தான் கஷ்டப்படணும். எப்போ பார்த்தாலும் சொல்லி காட்டிகிட்டே இருப்பேன். இப்போ நீ வேலைக்கு போயிட்டு தானே இருக்க? நான் இன்னும் கொஞ்சம் ஏர்ன் பண்ணணும்மா. சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. என்ன சொன்னால் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. சொந்தக்காரங்க தான் எப்போ கல்யாணம்னு கேட்குறாங்க. இப்படி ஒரு வரன் கிடைக்குமா? ஐயாக்கு 4 நாள் பார்க்காம இருக்க முடியல. அப்படி தானே? என்னடி உன்னை பார்க்க ஆசையாக வந்தால் எப்படி சொல்கிற? உனக்கு ஆசையாக தான் இருக்கும். மாட்டினா நான் தானே சாகணும். இன்னும் காலேஜ் ஃபஸ்ட் இயர் கூட முடியல. ஞாபகம் வச்சுக்கோ. இப்போவே மாட்டிட்டோம்னா அப்புறம் எப்படி லைஃப்பை ரன் பண்ண முடியும்? அதை யோசிச்சியா நீ? அதெல்லாம் நான் பார்த்துப்பேன். இதுக்கெல்லாம் பயந்தா எப்படி? சரி அப்புறம் அங்கேருந்து அப்புறம் சொல்கிறதுக்கு தான் இங்கே வந்தியா? நீ பேசுவ நான் கேட்பேன்னு வந்தேன். ஆனால் நான் நீ பேசட்டும்னு வந்தனே. ஆக மொத்தம் 2 பேர்த்துக்கு பேசுறதுக்கு எதுவும் இல்லை. ஃபோனில் மணிக்கணக்காக பேசுகிறோம். ஃபுல்லாக எல்லாம் பேசி முடிச்சிடுறோம். இப்போ என்ன பேசுகிறதுனே தெரில. அதுவும் கரெக்டு தான். ஃபோன் பேசாத நேரம் டெக்ஸ்ட் பண்ணிக்கிறோம். என்ன பேசலாம்? பேசாமல் ரோட்டில் வந்திருந்தா அழகாக வந்துருக்கலாம்க்கா. நீங்கள் தான் இது குறுக்க வழின்னு கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. அட இல்லை மங்களம், இதுதான் குறுக்க வழி. இதில் வந்து கிட்ட 10 நிமிஷம் வந்துட்டு சுற்றி வந்திருந்தா 1/2 மணி நேரம் ஆயிருக்கும். ஆனால் கல் முள்ளெல்லாம் தாண்டி வர வேண்டியதாக இருக்குது. பின் என்ன சும்மா வா. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான். அப்புறம் வாடகைக்கு எப்படியும் ஒரு 10 நாளில் வீட்டுக்கு வந்துடுவேன். க்ளீன்லாம் பண்ணி அப்புறம் அங்கேயே இருந்துக்கலாம். என் வீட்டு பக்கத்தில் தான். அப்புறம் என்ன, நடக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. அதே என்னமோ கரெக்டு தான்க்கா. அக்கா அங்கே பாருங்க, இது ராணி மக தானே? ஆமாங்க்கா, நான் அன்னைக்கே சொன்னேன்ல, இவ யார்ட்டையோ பேசி திரியிறா, சிரிச்சு பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா கள்ளி எவ்வளோ வேலைத்தனமாக்குறாள்னு. ஊரை விட்டு வெளியே வந்து பேசிகிட்டு இருக்கா பாருங்க. அதான் பாரு, இது தாயாரிக்கு தெரியுமே தெரியாதோ? தெரியிற மாதிரி இருந்தால் அவையாக்கா இங்கே வந்து பேச போகிறா. அதுவும் கரெக்டு தான். இரு பார்த்துட்டு போகலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. சரிங்கக்கா. சரி, எனக்கு பயமாக இருக்குது. நான் வீட்டுக்கு போகவா? என்ன நீ வந்ததுலேருந்து பயமாக இருக்குன்னு வீட்டுக்கு போகிறேன் இது மட்டும் தான் சொல்கிற. நீ யாராச்சும் கேட்டால் ஃப்ரெண்டுன்னு சொல்லு. எனக்கு எங்கள் ஊரை பற்றி தெரியாது. ஏதாவது ஒன்று கிடச்சா நாளாக பேசி முடிச்சுடுவாங்க. அவ்வளோதான். இப்படியே சொல்லிட்டே இரு. சரி நான் போயிட்டு வரேன். பாய்.
பார்த்தீங்களாக்கா கதையை? இதை நம்மளே வெளியே சொல்லக்கூடாதுக்கா. சொன்னால் நம்ம இன்னமும் வேணுமே பழி போடுற மாதிரி சொல்லிடுவாங்க. நம்ம அடக்கி வாசிப்போம். ஒரு நாள் வரும்ல, அப்போ பார்த்துக்கலாம். நீ சொல்கிறது கரெக்ட் தான். நம்ம மாட்டுக்கு ஏதாவது போய் சொன்னோம்னா என்னமோ நம்ம தான் பொருளை கிளப்பி விட்ட மாதிரி போய் சொன்ன மாதிரி சொல்லுவாங்க. விடு, என்னமோ நடந்துட்டு போகுது, நம்ம பிள்ளைய என்ன. அதுவும் கரெக்டு தான்க்கா. சரி வாங்க போய் வீட்டை பார்க்கலாம். அப்புறம் வந்துட்டு மக்களே, நம்ம வீட்டுக்குள்ளே இன்ஸ்டாவும் ஓப்பன் பண்ணியிருக்கு, போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை மறந்துடாதீங்க. இன்ஸ்டா லிங்க் வந்துட்டு போஸ்ட்லேயும் இருக்குது, அதே மாதிரி இதுலேயும் இருக்குது, சேனல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. இதுதான் மக்களை வீடு பார்த்துக்கிட்டியா? இதில் வந்துட்டு அந்த பக்கத்தில் பெருசாக இருக்குதுல, அது கேரளாக்காரங்க வீடு. அந்த ஒரே இதில் இருக்குது பாரு, ஒரே காம்பவுண்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. இது வந்து வாடகைக்குள்ளான்ட்டு இருக்கிறாங்க. நீ என்ன சொல்கிற? பார்க்க நல்லா தான்க்கா இருக்குது. இதுக்கு 2000 தானே வாடகை? ஆமாம். அப்புறம் கிராமத்துக்குள்ளே வீட்டை வாடகை கொடுறதுன்னா அவ்வளோதான் கொடுப்பாங்க. இப்போது நீட்டாக பார்த்துக்கோ, மால் வேணும். சின்ன வீடாக போச்சு, ஒரு ரூமும் ஒரு கிச்சன் தான் இருக்குது. அதனால் பெருசாக யாரும் வரமாட்டாங்கல்ல, அதனால தான். சரிக்கா, அந்த பொண்ணை கூப்பிடுங்க, பேசிக்கலாம். மஞ்சு. வாங்க ஆண்டி. இவ தான் மங்களம். இவளுக்கு தான் வீடு கேட்டு வந்தோம். ஓகே ஆண்டி, வாங்க வீட்டை சுற்றி பார்க்குறீங்களா? அதெல்லாம் ஏற்கனவே சுற்றி பார்த்தது தானே, நான் மங்களை கிட்ட சொல்லியிருக்கிறேன். எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிட்டேன். வாடகை நீ கேட்டவா 2000 தானே? அட்வான்ஸ் எவ்வளோ? அட்வான்ஸ் 10,000 ஆண்டி. ஏம்மா கொஞ்சம் குறைச்சிக்கூடாதாம்மா? அட்வான்ஸ் வேணால் ஒரு 7000 வாங்கிக்கிறியா? என்ன ஆண்டி, நான் ஆல்ரெடி கம்மியாக தானே சொல்லியிருக்கேன் விலையெல்லாம். சரி ஓகே. சரிம்மா, நல்ல நாள் பார்த்து பால் கச்சருக்கு வந்துடுறேன். அப்புறம் வீட்டை சுற்றி பார்த்துட்டு போய்க்கிறேன். ஓகே ஆண்டி, வீடு நீட்டு தான் இருக்குது, நீங்கள் போகலாம். சரிம்மா. நானும் வரவா ஆண்டி, இல்லை நீங்களே பார்த்துட்டு போயிடுறீங்களா? ஏன்னா பெருசாக அங்கே பொருள்லாம் இல்லை, ரூம் மட்டும்தானே இருக்குது. நீங்களே பார்த்துட்டு போய்க்கிங்க, எனக்கு பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. சரிம்மா. ஓகே ஆண்டி. என்ன ரொம்ப நேரம் அமைதியாக வந்த மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. நான் கூட ஏதோ பொண்ணு பார்க்க போன இடத்துல அந்த போல வேண்டாம்னு சொல்லிச்சு, இந்த போக்குன்னு இருக்கிறேன். இன்னொரு பூரி வைக்கிட்டாங்க. அதெல்லாம் வேணாம் செல்வி, இன்னைக்கு பூரி மசாலா நல்லா இருக்கு. சரிங்க. அம்மா இன்னைக்கு பூரியா? ஆமாண்டி, வா சாப்பிடலாம். செல்வி எனக்கு போதும். நீங்க சாப்பிட்டு போங்க. அதான் வேண்டாம்னு சொல்றேன்ல. அப்படி நான் என்னக்கா பண்ணிட்டேன்? பெத்த பிள்ளைய விட உங்களுக்கு வேற ஒருத்தர் முக்கியமாக போயிட்டான்ல. அவனை பிடிக்கலன்னு மட்டும் தானே சொன்னேன், வேற ஏதாவது சொன்னேனா? பிடிக்கலன்னு நீ யார்கிட்ட சொல்லியிருக்கணும்? எங்க கிட்ட சொல்லியிருக்கணும். உனக்கு அவனை பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீ எங்க கிட்ட அவங்களாம் போனதுக்கு அப்புறம் சொல்லியிருக்கணும். என்னமோ இப்பவே தாலி கட்டி கூட்டிட்டு போற மாதிரி அம்மா உம்மான்னு கத்துன. அவங்க என்னதான் இருந்தாலும் வயசுல பெரியவங்க, இப்படி அசிங்கப்படுத்த அனுப்பியிருக்கிற. சொல்லு, என்னை இப்படிதான் வளர்த்தனா? பிடிக்கலன்னா நீ என்ன பண்ணி போனோம்? இந்த 2 பேர்த்திட்டு சொல்லியிருக்கணும்ல. நாங்கள் அப்படி உன்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். உனக்கு அது தெரியாதா? உன் விருப்பம் தானே. மன்னிச்சிடுங்கப்பா. மன்னிப்பு. இப்ப எப்படி அவங்க மூஞ்சில போய் முடிப்பேன்? நல்ல குடும்பம் தெரியுமா உனக்கு? அம்மா சாரி அம்மா. விடுடி, என்ன பண்ணுறது? பூரி கிச்சனில் இருக்க போட்டு சாப்பிட்டுக்கியா? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரிம்மா. என்ன மங்களம், வீடெல்லாம் பிடிச்சிருக்கு தானே? வீடெல்லாம் நல்லா தாக்கா இருக்குது. ஒரு ஆளுக்கு இது பார்த்தாதான் என்ன? நான் சொன்னேங்களே. ஆமாங்க்கா, அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலாங்க்கா. காலெலாம் ஒரே வலி, அங்கே வரைக்கும் எவன் நடந்து போகிறது. சரி மங்களம். அப்புறம் உன் பையன்கிட்ட சொல்லிட்டியா இந்த மாதிரி வாடகைக்கு வீடு பார்க்குறேன்னு? பணமெல்லாம் ரெடி பண்ணிட்டியா? அது நைட்டு தாக்கா ஃபோன் பண்ணான். நல்ல விவரத்தையும் சொன்னேன், இந்த மாதிரி 2000 தான் வாடகையாமான்ட்டு. அவன் சரி அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அங்கே தண்ணியாக நிற்கிதையா, மழை பெஞ்சா என்னால் முடியல அப்படின்லாம் சொன்னேன். அவள் தான் எதுவும் ஃபோனில் அவன் கூட கால் மூண்டு சவுண்டு கேட்டுச்சு, கத்திட்டு கிடந்தான். அவன் சரின்னு சொல்லிட்டேன், நான் போட்டு விட்றமா அக்கௌண்ட்டில் நீ இருமான்ட்டான். பரவாயில்ல, உன் பையனாவது பார்த்துக்கிறானே, மருமக நல்லா இல்லைனாலும். ஆமாங்க்கா. உமா சொல்லுங்க அத்தை. இன்னைக்கு என்ன சமையல்? இட்லி அத்தை, இட்லி. அண்ணி, எனக்கு இட்லி பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தோசை சுட்டுத்தாங்க. அட, உனக்கு இட்லி பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் காவியா. அதான் தனியாக ஒரு குண்டால மாவும் அடுப்பு பக்கத்துலேயே கல்லும் எடுத்து வச்சுருக்கேன். நீ போய் அழகா சுட்டு சாப்பிட்ரு. தேங்காய் சட்னியும் வச்சுருக்கேன், கார சட்னியும் வச்சுருக்கேன். உனக்கு எது பிடிக்குமோ சாப்பிட்டுக்கோ. நீ வர வர ரொம்ப பண்ணிகிட்டே இருக்க, பார்த்துக்கோ. என் பையன்ட்டு சொல்லி இன்னைக்கு உன்னை வீட்டை விட்டு அனுப்பல. என் பேர் சரஸ்வதி இல்லை. உங்களுக்கு பேர் வச்சவங்க தப்பாக வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் பேர் சரஸ்வதியெல்லாம் இல்லை. பண்ணுறதெல்லாம் வேண்டாத வேலை, பேர் மட்டும் சரஸ்வதியா? சரஸ்வதி என்ன பார்க்குறேன்? இப்போதான் அனுப்புறேனா இல்லையான்னு பாரு. செல்வா, செல்வா, செல்வா எங்க இருக்க? என்னம்மா என்னாச்சு? ஏன் இப்படி கத்துறீங்க? உன் பொண்டாட்டி என்ன சொல்கிறா தெரியுமா? நீங்களே சமைச்சு நீங்களே சாப்பிடுங்கன்னு சொல்கிறா. அவளால் எதுவும் செய்ய முடியாதாம்மா. அவளை இன்னைக்கு வீட்டை விட்டு அனுப்புறியா இல்லையா?
ஒன்று நான் இங்கே இருக்கணும் இல்லை அவன் இங்கே இருக்கணும். என்னை டென்ஷன் ஆக்கி கொண்டுருவா போல. ஆமாம் அண்ணா, இன்னைக்கு இட்லி பிடிக்காத தோசை கேட்டால் தோசை போய் சுட்டு சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. உனக்கு வேணுங்கிற தோசையை தாம்மா நான் சுட்டு சாப்பிட சொன்னேன், எனக்கா சுட்டு தர சொன்னேன். இருக்குடி உனக்கு இன்னைக்கு. என்னடா ஒரு மாதிரியாவே இருக்க, வீட்டில் சண்டையா? எல்லாம் இந்த உமா வேலை தான்டா. உமா இல்லைடா, எப்போ பார்த்தாலும் உங்கள் வீட்டில் அவளவே வேலை வாங்குறாங்க போல. அந்த பிள்ளையும் சின்ன பிள்ளை தானே. நான் இன்னைக்கு சொன்னேன், நீ போய் பேசுனியா? இல்லை, அதான் சொல்லி தான் நான் அனுப்பினேன். ஒரு நல்ல விதமாக நடந்துக்கிட்டா தானே அவளும் அப்புறம் நல்ல விதமாக நடந்துக்குவா. பாவம் அந்த பிள்ளை எல்லாமே விட்டு கொடுக்கறதுல தாண்டா இருக்கு. உன்னை நம்பி வந்த பிள்ளை நீ தான் பார்த்துக்கணும், அதை மட்டும் மறந்துடாத. உங்கள் அம்மாவுக்கு வேலை செய்கிறதுக்காக நீ அவளை கூட்டிகிட்டு வரல. உனக்கு என்ன காவியா, அவ உனக்கு தேவையானதை தானே சுட்டு சாப்பிட சொன்னா, அவளுக்கு சுட்டு தர சொல்லல. செல்வா, அவ உன் தங்கச்சி. ராட்சசி, எங்க அண்ணனை வச்சு என்ன திட்ட வச்சிட்டல. காவியா, நான் சொல்லிட்டே இருக்க, மறுபடியும் அவள்கிட்டயே சண்டைக்கு போற. அவ உன்னை திட்ட வச்சாலே இல்லை நீ உன்னை திட்ட வச்சியா? செல்வா, பின் என்னம்மா எப்ப பார்த்தாலும் அவளையவே குத்த சொல்லிட்டு இருக்கீங்க? அவளும் எவ்வளவு வேலை தான் செய்வா. ஓ, அவ உன்னை கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டாளா? இப்பவே 2 பேர் வீட்டை விட்டு கிளம்புங்க. அம்மா அம்மா வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், 2 பேர் கிளம்புறீங்களா இல்லையா? வாமா போலாம். அம்மா, வர்க்கீஸு, சின்ன பொண்ணு. வர்றோம் இருங்க. உமா நீயா? வாங்கண்ணா. ஏங்க செல்வா அண்ணா வந்திருக்காங்க. உமா, வாசல் வா, என்ன இந்நேரத்துக்கு வந்திருக்கீங்க? எனக்கு நீங்க பழைய வீடு ஒன்று வச்சிருந்தீங்களா, அதோட சாவி கொடுக்க முடியுமா? நான் வேணா ரெண்ட் கொடுத்துட்றேன். என்னது ரெண்ட் கொடுக்குறியா? என்னடா சொல்கிற? உங்கள் வீடு என்னாச்சு? இல்லடா, நான் உமாவை கூட்டிட்டு வெளியே வந்துட்டேன். எங்க அம்மா வெளியே போக சொல்லிட்டாங்க. என்னென்ன சொல்றீங்க? வெளியே போக சொல்லிட்டாங்களா? ஆமாம்மா. சாவி கொடுடா, நான் உனக்கு அட்வான்ஸ் அப்புறமேல் தரேன். இப்போ வீட்டுக்கு போய் ஆகணும். இவ்வளோ நான் எங்கே தங்க வைப்பேன்? சாவி கொடுக்குறியா? நான் உனக்கு கண்டிப்பாக அட்வான்ஸு ரெண்ட்டு எல்லாம் தந்துடுறேன். நீ என் ஃப்ரெண்டுடா, அந்த மறந்துட்டு லூசு மாதிரி தயங்கி கேட்டுட்டு இருக்கிற. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? உரிமையோட கேட்க வேண்டியதானே? சரி, இன்னைக்கு ஒரு நாள் இங்கே தங்கிக்கோங்க. அங்கே வீடு நீட்டெல்லாம் இருக்காது, ரொம்ப நாள் ஆச்சு. க்ளீன்லாம் பண்ணணும். நாளைக்கு ஆள் விட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் இங்கே தங்கிக்கோங்க. சின்ன பொண்ணு, அம்மா உள்ளே கூட்டிகிட்டு போ. உமா வா, உள்ள போலாம். உமா வா. ஏன் உமா பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்க? இல்லை சின்ன பொண்ணு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை உமா, வா உள்ள போலாம். அது இல்லை சின்ன பொண்ணு, இன்னைக்கு என் வீட்டுக்காரரா அவங்க அம்மாவை எதிர்த்து என்ன வீட்டை விட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்தாரு. ஆமாம், அவரு தான். பாரு, உன் பக்கத்தில் தான் நிற்கிறாரு. அவரு தான். இருந்தாலும் எனக்கு மாதிரி ஒரு டவுட்டாகவே இருக்கு. என்ன உமா டவுட்டு? நான் உன்னை லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உன்னை அப்படியே விட்டுருவேன்னு நினைக்கிறியா? அப்படி இல்லைங்க, இவ்வளவு நாளாக நீங்கள் உங்கள் அம்மாவுக்கும் தங்கச்சிட்டும் தானே சப்போர்ட் பண்ணுவீங்க, அதான் கேட்டேன். நான் எல்லாம் செஞ்சு வச்சுருந்தாவே நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. இன்னைக்கு ஆனால் அதான் கொஞ்சம். அப்படியெல்லாம் இல்லை உமா. அவங்க ஏதோ சொல்லியிருப்பாங்க, நான் ஏதாவது வேறு டென்ஷனில் இருந்துப்பேன், அதனால கத்திருப்பேன். அதுக்காக நான் உனக்கு சப்போர்ட் பண்ணலன்னுலாம் அர்த்தம் இல்லை. எனக்கு நீ தான் எப்போவுமே ஃபஸ்ட்டு. என் புருஷனாவது என்னால் நம்பவே முடியலங்க. ஐ லவ் யூ, லவ் யூ, ஐ லவ் யூ. ஆள் பக்கத்தில் இருக்கிறாங்கங்கிறத மறந்துடாதீங்கப்பா, இது எங்கள் வீடு. ஏய், என்ன எங்கள் வீடுன்ட்டு இருக்கிற? அவங்க எடுத்து முதல்ல உள்ள கூட்டிகிட்டு போ. ஏங்க, நான் எங்கள் வீடுன்னு சொன்னது வெளியே நின்று அவங்க ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான். அத்தை வீடு வந்துட்டாங்கன்னா என்ன ஆகுறது, என்ன நினைப்பாங்க, அதுக்கு தான் சொன்னேன். உடனே வந்துடுவீங்களே. உங்களுக்கு செல்வாண்ணா எப்படி ஃப்ரெண்டோ அதே மாதிரி எனக்கு உமா ஃப்ரெண்டு. சரி சரி, சண்டை போடாதீங்க, வாங்க உள்ளே போகலாம். இனி உமாவுக்கு ஒரே குஷி தான், தனியாக இருக்க போகிறாள்ல, அதனால் எப்பவும் சிரிச்சுட்டே தான் இருக்க போகிறான். செல்வா, அம்மா கிட்ட சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ரூம் சொல்கிறேன்.
அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா என்ன நினைப்பாங்க? சரிடா, அம்மா தானே, கூப்பிட்டு. அம்மா. அடடே பாப்பா செல்வா, உமா. அத்தை நல்லா இருக்கீங்களா அத்தை? எனக்கு என்னப்பா, நான் நல்லா இருக்கேன். அதுக்கு என்ன, அதுவும் நல்லா தான் இருக்கும். என்னை தான் நல்லா இருக்க விட மாட்டேங்குது. நான் நல்லா இருக்கேன்ப்பா. உமா, உனக்கு என்னாச்சு உமா, பைத்தியம் மாதிரி ஆடிட்டே இருக்க? அது ஒரே சந்தோஷமா இருந்தேன்னா அதான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உமா, நான் நீண்ட நாள் ஆசைப்பட்டதும் உமா வாழ்க்கையில் நடந்திருக்குது, வேற ஒன்றும் இல்லை. என்ன ஆசைப்பட்ட? என்ன உமா வாழ்க்கையில் நடந்திருக்கு? தனி கொடுத்தவன போகிறாங்களாம். என்னப்பா சொல்கிற? ஆமாம் பரட்ட. சின்ன பொண்ணு, ஏங்க கோபப்படுறீங்க? ஆமாம் பாருங்கத்தன்னு சொன்னேன். நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். ஏப்பா என்னாச்சு? இல்லை அத்தை, எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருந்தாங்க உமாவை. அதான் வீட்டை விட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டேன். தனி கொடுத்துன்னு இருந்தாவது நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மாமியாரில் ஏதாவது நல்லது தான் சொல்லுவாங்கம்மா. உங்களுக்கெல்லாம் எப்போ புரிய போதும். சரி விடுங்க, அதெல்லாம் எதுவும் இல்லை. இந்த நேரத்துலையே போகிறீங்க? இப்போது குப்பையெல்லாம் அடிச்சிருக்காது, தூசியாக இருக்கும், ஒரே ஒற்றையாக இருக்கும். பேசாமல் காலையில் ஆளை கூட்டிகிட்டு வந்து ஒற்றையை அடிச்சுட்டு நாளான்னைக்கு போய்க்குங்க. இன்றைக்கி நாளைக்கு மட்டும் இங்கேயே தங்கிக்குங்க. அதுதான் அம்மா நானும் சொன்னேன். சரிப்பா. நீ என்ன பண்ண, சிம்ரன் ரூமை கொடுத்துரு. சிம்ரன் உங்கள் கூட தங்க வச்சுக்கோங்க, இல்லை நான் வேணா கூட தங்க வச்சுக்கிறேன். இப்போ செல்வா சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்லன்னா சொல்லுங்கள், சின்ன பொண்ணு ஏதாவது செஞ்சு தருவா. அப்போ கூட பாரு, அது செஞ்சு தரேன்னு சொல்லுதான்னு பாரு. என்ன சின்ன பொண்ணு செஞ்சு தரவே இல்லை? செய்கிறாத்த. தோசைக்கு குடிச்சுட்டு கொடுப்போம். இல்லை அத்தை, சின்ன பொண்ணை ஏன் கஷ்டப்படுத்துறீங்க? நாங்கள் சாப்பிட்டு தான் வந்தோம். சரிப்பா. பிறந்து இன்பத்தில் வளர்ந்து இன்பத்தில் மடிந்தவன் யாரும் இல்லை. துன்பத்தில் பிறந்து துன்பத்தில் வளர்ந்து துன்பத்தில் முடிந்தவன் யாரும் இல்லை. இன்பம் பாதி துன்பமும் பாதி, இரண்டும் வாழ்வின் அங்கம். நெருப்பில் வெந்து நீரினில் குளித்தால் நகையாய் மாறும் தங்கம். தோல்வியும் கொஞ்சம் வேண்டுமணி. என்னாலதான் உமா எல்லாமே. நான் மட்டும் உன்னை கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா நீ சந்தோஷமா இருந்திருப்பல்ல. அழுகாதீங்க மாமா, ஏன் இப்படி பேசுறீங்க? உங்க கூட இருக்கிறது தானே எனக்கு சொர்க்கமே. காதல் தந்தவழி தேரும் காதலினாலே கண்ணீரோடு முத்தங்கள் கலந்த. அம்மா கிட்ட எல்லாம் சண்டை போட்டுட்டு வந்துட்டோம். கையில காசும் இல்லை, வேலையும் இல்லை. இப்படி வர்க்கீஸ் வீட்டில் வந்து உன்னை தங்க வச்சிருக்கேனே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. மாமா என்ன பாருங்க. அதனாலே காயம் படும் வேலை காதல் மறந்தாகும். காதல் வடி மீது உயிரும் அங்க புதிதாகும். இருந்தாலும் நான் தினமும் அழுதுகிட்டே தான் இருப்பேன் தெரியுமா. ஆனால் இப்போ இந்த சின்ன ரூமில் நம்ம ரூம் கூட இல்லை, ஆனால் சந்தோஷமா இருக்கேன். என்னை நம்பி வந்தவளை இப்படி யாரோ வீட்டில் தங்க வச்சுட்டேனே, அதை நினைச்சா எனக்கு நெஞ்சே வலிக்குது உமா. சாரி, என்னை மன்னிச்சிடு. இங்க பாருங்க. காதல் தந்தவழி தேரும் காதலினாலே கண்ணீரோடு முத்தங்கள். லூஸ் மாதிரி வளரிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, டென்ஷன் ஆயிடுவேன்டா. என்னது டாவா? அச்சோ, இனிமேல் இந்த மாதிரி லூஸ் மாதிரி வளரிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, டென்ஷன் ஆயிடுவேன்டா. ஆமாண்டா டால்டா. சரிதான், மேடம் ரொம்ப ஓவரா புரியுங்க, பார்த்துக்குங்க. அப்படிதான்டா போவேன், என்ன பண்ணுவேன்? காசு பணம் எல்லாமே இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனால் உங்கள் உமாவுக்கு நீங்கள் மட்டும்தான் முக்கியம். நீ தாண்டி எனக்கு கிடைச்ச பெரிய சொத்தே. எல்லா வழியும் போயிடுச்சு தெரியுமா, ஒரே ஒரு மொத்தத்துல. ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். ஒரு பெண்ணோடு தோன்றிடும்
சரி சொர்க்கத்தில் சீக்கிரமா படுத்து தூங்குறேன். நாளைக்கு வேலைக்கு போய் தேடணும். ஏதாவது வேலை கிடைச்சாதான் உன்னை நல்லா பார்த்துக்க முடியும். கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நல்ல வேலையாகவே கிடைக்கும். ம் கிடைக்குமா? அப்போ தானே உன்னை மகாராணி போல பார்த்துக்க முடியும். எனக்கு மகாராணி எல்லாம் வேண்டாம், நீங்கள் என்னை பொண்டாட்டியாக நடத்தினாவே போதும். நான் அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன்ல இதுக்கு முன்னாடி. அப்படி சொல்ல முடியாது, உங்கள் அம்மா தான். சரி விடு, பழசெல்லாம் பேசி என்ன பண்ணுறது. இனிமேல் நான் இப்படி தான் இருப்பேன். லவ் யூ. உன்னை இழந்து விட்டால் எந்த மலரிலும் தேனில்லை தேனில்லை. இது கனவா இல்லை நனவா என்னை கிள்ளி உண்மை தெளிந்தேன். உன்னை பார்த்தெந்த தாய்மொழி மறந்தேன். கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை. என் கண்களை பறித்து கொண்டும் ஏன் இன்னும் பேசவில்லை. மாம், சொல்லு காவ்யா. ஏன் மாம் கோவமாகவே இருக்கீங்க? உனக்கு தெரியாதா, அந்த உமாவுக்காக என் பையன், இவ்வளோ நாள் நான் பெற்ற வளர்த்த பையன் என்னை விட்டுட்டு போயிட்டான். விடுங்க மேம், போனால் போயிட்டு போகிறான், உங்களுக்கு நான் இருக்கேன். அப்படியெல்லாம் விட்டுறக்கூடாது காவ்யா, விட்டுறவே கூடாது. அவன் என் பையன், நீ எப்படியோ எனக்கு அவனும் அப்படி தானே. அந்த உமா கிட்ட இருந்து அவனை பிரித்து வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணி வைக்கல. என் பேர் சரஸ்வதி இல்லை. கரெக்ட் மேம், நம்ம சீக்கிரமாக அதை செய்யணும். அண்ணி, அஜரி வாச்சாருமதி, எப்படி இருக்கீங்க அண்ணி? நான் நல்லா இருக்கேம்மா. நீ மட்டும்தான் வந்தியா, பையன் வரலையா? வந்திருக்கேன், நீ கார் நிறுத்திட்டு வரேன்னு சொன்னான். ஆண்டியா வந்தால் நம்மளை வேலை வாங்குமே. காவ்யா, எப்படிமா இருக்க என் மருமகளே? நான் நல்லா இருக்கேன் அத்தை, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. அத்தை நல்லா இருக்கீங்களா அத்தை? நான் நல்லா இருக்கேன் மாப்பிள்ள, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அத்தை. அண்ணி, அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லு சாருமதி, என்ன? அது வந்து அண்ணி, நாங்கள் வீட்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கு, அதனால் அங்கே இருக்க முடியல. அதனால் நானும் பையனும் இங்கே ஒரு 2 மாதத்துக்கு இருக்கலாம்னு நினைக்கிறோம். என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் தான் தப்பாக எது நினச்சிக்குவீங்களே என்னமோ, உங்களுக்கு சங்கடமாக எது இருக்குமே என்னமோன்னு தான் கொஞ்சம் கவலையாக இருந்தது. என்ன நீங்கள் இருக்கவா? மம்மி இன்னும் வேண்டான்னு சொல்லுங்கள் ப்ளீஸ். அதுக்கு என்ன சாருமதி, தாராளமாக இருந்துக்கோ. இது உன் வீடு மாதிரி. உங்கள் அண்ணன் வீட்டில் நீ இருக்கிறதுக்கு என்ன இவ்வளோ தயங்குற? அப்படி இல்லை, நீங்கள் சரின்னு தான் சொல்லுவீங்கன்னு தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு கேட்க. பரவாயில்ல அண்ணி. ஆமாம், உமா செல்வால எங்க? அதை ஏன் கேட்குற சாருமதி? அண்ணி, ஏன் அழுகுறீங்க? அந்த உமா இருக்கால, ஒரே சண்டை, வீட்டில் எந்த வேலையுமே செய்யறதில்ல. நான் ஒரு நாள் ஏமா டெய்லி வெளியவே போகிறேன், ஒரு நாள் வீட்டில் இரு, நான் வேணா வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன், வீட்டில் மட்டுமா இருன்னு மட்டும்தான் சொன்னேன். வீட்டை விட்டு பையனை கூட்டிகிட்டு போயிட்டேன். என்ன பண்ணுறது, அவனும் அவன் பேச்சு கேட்டு தானே போயிருக்கான். அண்ணி, சரி விடுங்க அண்ணி, எல்லாமே சரியாயிரும். சரியாயிரும் தான், ஆனால் என் பையன் எவ்வளோ கஷ்டப்படுறானோ. அவளுக்கு ஒன்றுமே தெரியாது, அவன் எதுவுமே செய்ய மாட்டா. சமையல் செய்கிறதுலேருந்து என் பையனா அங்கே போய் எவ்வளோ கஷ்டப்படுவானோ என்னமோ, அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. புரியுதா அண்ணி, பார்த்துக்கலாம். நான் வேணா செல்வாட்ட பேசுகிறேன். வேணாம்மா, நீ இப்போ பேசினா அவன் புரிஞ்சுக்க மாட்டான். கொஞ்ச நாள் போகட்டும், அவனுக்கே தெரிய வரும். சரி அண்ணி. சரி, நீங்கள் எல்லாரும் உங்கள் ரூமுக்கு போங்க. அவன் ரூம்லேயே தங்கிக்கிறீங்களா? உனக்கு அவன் ரூம் எதுன்னு தெரியும்ல? தெரியும் அண்ணி. சரி, தங்கிக்கிறோம். நாங்களும் வந்ததில் ரொம்ப டயர்டாக இருக்கோம் அண்ணி, தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் அழுகுறீங்க, ஆறுதல் கூட சொல்லாமல் ரூமுக்கு போகிறேன்னே நினைக்காதீங்க. நானும் நைட்லாம் தூங்கலை, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்னால அந்த என்னென்ன பிளான் அப்படின்ட்டு பேசிகிட்டே இருந்ததுனால தூங்கலை. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு அண்ணி. பரவாயில்ல சாருமதி, நீ போய் ரெஸ்ட் எடு. சரிங்க அண்ணி. டேய் வாடா போலாம். சரிம்மா. மாம், இப்போ எதுக்கு மாமா உங்களை இங்கே இருக்க சொன்னீங்க? எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏய் சும்மா ரெடி. அந்த பையன் சபரி பெரிய கோடீஸ்வரன். அவங்க அப்பாவுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது தெரியுமா? உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினச்சா
நீ என்னடான்னா அவங்கள ஏன் தங்க வச்சா தங்க வைக்கலையும். நீ அந்த வீட்டுக்கு மருமகளை போனேன்னா கடைசி வரைக்கும் ராணியாட்ட இருக்கலாம். அந்த அத்தையே எல்லா வேலையும் பார்த்துக்கும். சரியா? இனிமேல் நல்லா ட்ரெஸ் பண்ணி அவன் கூட இருக்கிற வழியை பாரு. ஓகே மேம். ஹலோ. ஹலோ, சொல்லு, ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டேன். வரணுமா என்ன? என்ன இது கேள்வி? வரணுமா? வாங்க போயிட்டு வரலாம். இல்லை, எனக்கு பயமாக இருக்கு, அதான். என்னடி பயம்? ஒரு படத்துக்கு வர்றதுக்கெல்லாம் இப்படி பயப்படுவியா? உனக்கெல்லாம் என்ன, நீ என்ன வேணாலும் சொல்லுவ. என் இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். என்ன தெரியும்? எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தெரியுமா? இப்போ நான் எங்கே கூப்பிட்டேன்? வேற எங்கேயாச்சும் கூப்பிட்டேனா? கருப்பு மூவிக்கு தானே கூப்பிட்டேன். வேற ஏதாவது மூவிக்கு கூப்பிட்டா கூட நீ சொல்லலாம். இருந்தாலும் வேற யாராவது பார்த்துட்டா? பூமாரி வர்றாள்ல, நான் பூமாரியை கூட்டிகிட்டு தானே வர சொல்கிறேன். தனியாக ஒன்றும் வர சொல்லலையே. அவள் வர்றா, சமாளிக்கலாம். பட் இருந்தாலும் என்ன இருந்தாலும் சரி, நான் வேணா சோனியும் கயலும் கூப்பிட்டா? சரி சரி, கூப்பிட்டு. இப்போ மட்டும் பல்ல காட்டுற? இல்லை, 4-5 பொண்ணுங்க இருந்தால் யாராவது கேட்டால் கூட ஈஸியாக சமாளிக்கலாம்ல, அதுதான். சரி சரி, கேட்டு பார்க்குறேன். கேட்டு பார்க்குறேன்ல, கூட்டிட்டு வா கையோட. அவள் நீ சொன்னால் கேட்பான்னு எனக்கு தெரியும். சரிடி, கூட்டிகிட்டு வரேன். ஆனால் 3 டிக்கெட்டு தானே எடுத்திருக்கோம். ஆமாம், நான் இன்னும் 2 டிக்கெட் எடுக்கிறேன். சரி சரி, வைக்கிறேன். நான் போய் பூமாரியை கூட்டிகிட்டு வரேன். அவள் வேற ரெடியாகி வரேன்னு சொன்னால் இன்னும் காணும். அப்படியே கூட்டிகிட்டு பஸ் ஸ்டாண்ட் வந்துடுறேன் நான் வேணா. இல்லை இல்லை, நீ கிளம்பாத. ஏன்னா நான் இப்போ சோனிகிட்ட சொன்னேன்னா அவள் ரெடியாகி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம மார்னிங் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலான்னு பிளான் பண்ணோம்ல. மார்னிங் வேண்டாம், நம்ம என்ன பண்ணலான்னா ஈவினிங் சாப்பிட்டுக்கலாம், ஓகேவா? இல்லைனா ஆஃப்டர்நூன் சாப்பிட்டு அப்புறம் போகிற மாதிரி பார்த்துக்கலாம். என்ன சொல்கிற? 12 மணி ஷோக்கு நீ சாப்பிட்டு போவியா? ஏய் சரிடி, வந்து சாப்பிட்டுக்கலாம். என் படம் பார்த்து முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம், தப்பு இல்லை. அங்கே எப்படியும் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம்ல. ஓகே. சரி, நாங்கள் அப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு கிளம்புறோம். ஓகே. ஏய் வச்சிடாதா. சொல்லு. அது வந்து ஒன்று கூட முடியாது. ப்ளீஸ். ஃபோனை விட என்ன? ஏய் ஐயோ, இவனோட என்னவ கட் பண்ணிட்டா. சரியான கல் நெஞ்ச கறி. கோச்சுக்கலான்னு பார்த்தா இன்னைக்கு தான் படத்துக்கு போகிறோம். இந்த டைமில் கோச்சுக்கிட்டா படத்துக்கும் போக முடியாது. எல்லாம் நேரம். எங்கிட்டே போற? அம்மா, நான் தான் சொல்லியிருந்தேன்லம்மா, பூமாரியும் நானும் கருப்பு படத்துக்கு போயிட்டு வரோன்னு. இப்போ எங்கே போகிறேன்னு கேட்குறேன். நாட்டு நடப்பெல்லாம் எப்படி இருக்கு? படத்துக்கு போகிறேன், அதுக்கு போகிறேன், இதுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்குது. இவங்களெல்லாம் நாங்கள் என்ன சொல்லி திருத்துறதுனே எனக்கு தெரில. அதுக்காக நாங்கள் வேணால் வீட்டுக்குள்ளே இருந்துக்கவா, வெளியவே போகாமல்? ஆமாம், இதோ ஒன்று சொல்லிடு. பின்ன காலேஜ் பார்க்கலாம் எங்களுக்கு ஒன்றா ஆகாதா? இப்போ படத்துக்கு போகிறதுனால மட்டும் எங்களுக்கு வந்துடும். அப்படி இல்லடி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. மம்மி அதை சிரிச்சுக்கிட்டே சொன்ன என்ன? பார்த்து பத்திரமா போயிட்டு வா மக்கா. உன்னை திட்டணுங்கிறக்காக திட்டல. இப்படி இருந்தாவது நீ நேரத்துக்கு வீட்டுக்கு வருவ அப்படின்னு தான் சொல்கிறது. ஒழுங்காக படத்தை பார்த்துட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துருக்கணும், சரியா? சரிம்மா. நாங்கள் போகிறதே லேட்டாக தான் போகிறோம். 12 மணி ஷோக்கு தான். அதனால் வந்துட்டு நாங்கள் பூமாரி வீட்டில் இருந்துட்டு தான் போவேன். உடனே நாங்கள் போய் தான் லேட் ஆகிடுச்சு அப்படிலாம் நினைக்காத. சரி சரி, போயிட்டு வா, பார்த்து போயிட்டு வா. சரிம்மா. மக்கா, வீட்டு வேலையெல்லாம் எப்படி நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறியாடா? போகிறேம்மா. மாமா. சொல்லுமா காவியா. இல்லை ஆண்டி, நான் படத்துக்கு போகலான் இருக்கேன். அதான் மாமாவையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு. இல்லை காவியா, அது வந்து நான் எங்கள் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். வீட்டு வேலையெல்லாம் எப்படி பார்க்குறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு போகிறேன். அதனால நான் இன்னைக்கு வர முடியாது. நம்ம நாளைக்கு போகலாமா? இல்லை மாமா, நான் ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்ணிட்டேனே. நீ கூட்டிகிட்டு போக மருமகளே, நான் போய் பார்த்துக்கிறேன் அதெல்லாம். ஓகே ஆண்டி, தேங்க்யூ. சரி மக்களே, அப்போ சீக்கிரம் ரெடியாக இருங்க மாமா. நம்ம 12 மணி ஷோக்கு தான் போகிறோம். என்னம்மா புள்ள ஆசைப்பட்டு கேட்குதல்லடா, போயிட்டு வா. நீங்கள் வேற. இப்போ இங்கே தான் இருக்கும், கூட போகலேன்னு சொல்ல முடியாது. போயிட்டாகணும். போயிட்டு வரேன். சலிச்சுக்காதடா, அது உன் அத்தை பொண்ணு தானே. ஆமாம், அத்தை பொண்ணு போங்க. ஒரே முதுகு வலி மங்கலம், என்ன பண்ணுறதுனே தெரில.
பையனை நம்ம ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறேன்னு தான் சொன்னான். நான் தான் வேணான்ட்டேன். ஆஸ்பத்திரி ஒன்று மட்டும் என்ன சரியாக போகுது. அவன் கண்டதையும் கழுதையும் கொடுப்பேன். உங்களுக்கு அது இருக்குது இது இருக்குன்னு. ஆமாங்க்கா, இப்போ மாத்திரை இல்லாத வீடே இல்லை. ஆஸ்பத்திரின்னு போயிட்டா போகுது. ஏதாவது நாளை எழுதி காசை வாங்கி நம்ம தலையில் கட்டிடுறானுங்க. எது கொடுக்குறானுங்க ஏன் கொடுக்குறானுங்கன்னே தெரியதில்லை. ஆமாம் மங்களம், சரியான வலி. என்ன உடனே தெரியல. சுடு தண்ணி வச்சு ஒத்தனம் கொடுத்து பார்த்தேன். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. நைட்டும் கொடுக்கணும். அப்படியே உப்பையும் மஞ்சளையும் பருத்துங்கக்கா. அந்த இடத்துல உப்பை ஒத்தனம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வலி நிற்கும். சரி மங்களம். எங்கம்மா போகிற? கிளவி கோவிலே எங்கே போகிறேன்னு கேட்குது பாரு. எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு பார்க்கறது மட்டும்தான் இதுக்கு வேலையே. பூமாரி வீடு வரைக்கும் போகிறேன் பாட்டி. ஓ, பூமாரி வீட்டுக்கா? சரி சரி போ. நீங்கள் எப்படி இருக்கீங்க பாட்டி? நான் நல்லா இருக்கேம்மா. நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் பாட்டி. சரிம்மா போயிட்டு வா. சரிங்க பாட்டி. பார்த்தீங்களாக்கா, எப்போவுமே ஒரு பேண்ட்டையும் சட்டையும் போட்டுட்டு தான் ஊருக்குள்ளே சுற்றுவா. ரெடியாகி போகிறா. இவ பூமாரியை பார்க்குற போகலாமா? இதை நம்ம நம்பணும். அதானே, இவ எப்படியும் ஒரு நாளில் ராணியோட மனத்தை வாங்க விட மாட்டா போல. ஆமாம் மங்களம், என்ன பண்ணுறது? பொட்ட பிள்ளையை பெற்றா நம்ம பார்த்துக்கணும். அந்த பிள்ளை எங்கே போகுது என்ன பண்ணுதுங்கிறது. இவன் அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லையாட்டிருக்குது. இல்லைன்னா இவ்வளவு தைரியமாக நம்ம ஊருக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருக்கா. அன்னைக்கு தானே நம்மளை பார்த்தோம் அந்த பையனை வர வச்சு பேசிட்டு இருந்தா. இன்றைக்கி ரெடியாகி போகிறான். எனக்கு தெரிஞ்ச அந்த பையன் வருவான்னு நினைக்கிறேன். ஆமாம்மாங்க்கா, நமக்கு எதுக்கு வம்பு? விடுங்க, என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. அது சொன்னியே சரிதா. நம்ம 2 பேரும் பேசிக்கிற மாதிரி யார்ட்டையும் பேசிடக்கூடாது. அப்புறம் எம்பளை எப்படி சொல்லிட்டேன்னு வந்துடுவா சண்டைக்கு. அவள் பிள்ளையை வளர்த்து வச்சிருக்க லட்சத்துக்கு நம்ம கூட சண்டைக்கு வந்துடுவா. ஆமாங்க்கா, ஒரு நாள் எப்படி நடக்கத்தானே போகுது. அன்றைக்கி நம்ம வேடிக்கை பார்க்க வேண்டியதை. கரெக்டு. உமா, சொல்லி சின்ன பொண்ணு. என்ன ரொம்ப நேரமாக ஆழ்ந்த யோசனையிலே இருப்ப போலையே. அது ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு. இனி அவருக்கு வேலை கிடைச்சி வேலைக்கு போய் உங்களுக்கு வாடகைலாம் கொடுக்கணும். அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். அடி லூஸு, இதுக்கெல்லாமா யோசிப்பேன்? நாங்கள் என்ன உன் கழுத்து திருப்பி கேட்க போகிறோமா என்ன? இல்லை தலையை சீவி போடுமா கொடுக்கலீனா? நீ பொறுமையாக கொடு உமா. எங்கள் வீட்டுக்காரரும் ஒன்றும் சொல்லிக்க மாட்டார். இந்த மாமியார் கிளைக்கு மட்டும் தெரியாமல் பார்த்துக்குங்க. ஏதோ சொல்கிறேன், இருந்தாலும் கொடுக்கணுமா இல்லை சின்ன பொண்ணு? அவருக்கு நல்ல வேலை கிடைக்கணும். அதெல்லாம் கிடைக்கும் கவலைப்படாத. அடியே மாடு, என்ன பராட்டா? என்னது அத்தா? நான் வேற யாரும் நினச்சிட்டு இருந்தேன். மன்னிச்சிருங்க. சொல்லுங்க அத்தா. எப்படி உட்காந்துருக்க இவர்? உமா உன் ஃப்ரெண்டு தானே? உன் கூட தான் இருக்கா. பாரு அவளை, அவ எப்படி உட்காந்துருக்கா, நீ எப்படி உட்காந்துருக்கிறீன்னு கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்குதான்னு பாரு. பைத்தியக்காரி. ஏத்த, நான் நல்லா தானே உட்காந்துருக்கேன். இப்போ உங்களுக்கு எப்படி உட்காரணும்? நீங்கள் வேணா உட்காந்து கட்டுறீங்களா? சனினே, உனக்குலாம் ஏதாவது புத்தி இருக்குதா? உன்னெல்லாம் உங்கள்கிட்ட பேச முடியுமா மனுஷன்? பைத்தியக்காரி. ஆனால் நீங்கள் பேசலாம் அத்தை. என்ன? நீங்கள் தான் மனுஷனே இல்லையே, அதனால நீங்கள் பேசலாம் என்கிட்ட. அதை தான் சொன்னேன் அத்தை. அடியே, ஐயோ ஏன் கோவப்படுறீங்க? நீங்கள் மனுஷன்லாம் இல்லை, எனக்கு தெய்வம்னு சொல்ல வந்தத. தெய்வமாக இருந்தால் பேசலாம்ல, மனுஷன் தானே பேச முடியாது. கழுத பெத்து போட்டு என் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க எல்லாம் என் நேரம். ஏய் சின்ன பொண்ணு, மாமியார் இப்படிலாம் பேசக்கூடாது சின்ன பொண்ணு. அடி பாதகத்தி, நல்லா சொல்லுமா. இவ எப்பயுமே இப்படித்த மாமியாருங்கிற மரியாதை என்னைக்குமே கொடுத்ததில்லை. நல்லா பாரு, அவளுக்கு தான் மாமியார் வாச்சிருக்குது பாரு. இந்த பிள்ளை இப்படி இருந்தே உங்க மாமியார் வீட்டை விட்டு அனுப்பிடுச்சு. இந்த மாதிரி மருமகளாக கிடச்சிருந்தா அதை என்ன பண்ணிருப்பான்னு நினைச்சு பாரு. இப்போ நான் உங்களை என்னட்டா பண்ணேன்? உங்களை தெய்வமா நினைச்சேன். அது தப்பா? ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க அத்தை, மன்னிச்சிருங்க. நான் வேணா உங்கள் காலை வேணாலும் பிடிச்சி கும்பிட்டு கேட்குறேன். மாமியார் அப்படியெல்லாம் அவமதிக்கணுமா சொல்லுங்க? ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன். சாரி. எந்திரி உழுத எந்திரி. இல்லை அத்தை, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அதுதான் மன்னிப்பு கேட்டே ஆகணும். எந்தால போய் ஒத்துள்ள தினம் வீட்லேயே இருக்க முடியல. எங்கேயாச்சும் போய் தரப்போ. உங்கள் பேச்ச நான் என்னைக்கப்ப மீறி இருக்கேன். சரி போயிட்டு வரேன், பாய். அடி பாவி, அழுங்காம எஸ்கேப் ஆயிட்டாளே. என்ன உமா, வீடு க்ளீன் பண்ற காலையில விட்டாச்சா? விட்டாச்சு பெரியம்மா. சரிம்மா சரி. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் பெரியம்மா. நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். சரி பெரியம்மா, நானும் போயிட்டு வரேன். சின்ன பொண்ணு எங்கே போனான்னு தெரியல, நான் போய் பார்த்துட்டு வரேன். அந்த கலவை எங்கேயாவது ஊர்மே போயிருக்கும். சரி போய் பார்த்துட்டு அப்போ.